அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கங்கள். கேரளா 3 மணி, டியர் 1 மணி, 6 மணி, 8 மணி புக்கிங்க்கு ஜெயம் ஏஜென்சிஸ் அவங்களுடைய ஃபோன் அண்டு வாட்ஸ்அப் நம்பர் 81 89 87 02 42. புக்கிங்க்கு அவங்களோட சார்ட் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க அனுப்புவாங்க. அவங்களோட சார்ட்டில் என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் புக்கிங் அவங்களுக்கு கான்டெக்ட் பண்ணலாம். அவங்களுடைய நம்பர் 81 89 87 02 42. டியர் 1 மணி, 6 மணி, 8 மணி. அதே மாதிரி கேஎல்ல பார்த்தீங்கன்னா 3 மணி அவங்க புக்கிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஜேஎம் ஏஜென்சிஸ் அவங்களுடைய ஃபோன் நம்பர் அண்ட் வாட்ஸ்அப் நம்பர் இங்கே இருக்குது. நீங்கள் புக்கிங்க்கு அவங்கள நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம். அவங்களோட நம்பர் இங்கே இருக்குது டிஸ்பிளேயில். உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் இந்த தகவல் அப்படி சொல்லிட்டு இதை கொடுக்குறேன். நம்ம கெஸ்ஸிங்குள்ளே போயிடலாம். அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் இங்கே இருக்குது. ஜேஎம் ஏஜென்சிஸ் நோட் பண்ணி வச்சுங்க. நம்ம களத்தில் இறங்கி ஆடக்கூடிய நேரம் வந்துருச்சு. இதுக்கப்புறம் இவங்களை இப்படி விட்டு வச்சா நம்மளுக்கு சரி வராது. இறங்கி 4 போர்டை தூக்கி ஆகணும். அதுக்கு ஒரு முழு முயற்சி எடுத்திருக்கேன். ஒரு சிறப்பான வெற்றி வரும் அப்படின்னு நினைக்கிறேன். நாளைக்கு 9ஆம் தேதி 9வது மாதம் 2024 விண்வின் 786 அல்லாஹு அக்பர் 786 ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 5, பி போர்டில் 0, சி போர்டில் 2 முக்கியமான நம்பராக தான் இனிமேல் நம்ம கொடுக்க போகிறோம். ரொம்ப போட்டு ஒரு 15 செட்டு 20 செட்டு ஒரே ஆளாக ஒரே தடவை கடையை முடுற அளவுக்குலாம் இல்லை. சிம்பிளாக 5 செட்டு 4Dயில் 3 செட்டு. இதுக்கப்புறம் இப்படி தான் நம்மளுடைய சேனலில் வீடியோஸ் வரப்போகுது. அது கூடிய விரைவில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை வாங்கி கொடுக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு இந்த வீடியோவை தொடங்குகிறேன். ஏ போர்டு 5, பி போர்டில் 0, சி போர்டில் 2 ஒரே ஒரு செட்டு கொலை மாதம் போடுறா அப்படின்னிங்கன்னா 502, 503 இல்லை 501 அப்படின்னு ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஏபிசி ஒரே ஒரு செட்டு முடிஞ்சுங்களா? சரி, அடுத்த கட்டத்துக்கு வந்துடுவோம். ஏபிசி சிங்கிள் செட் இதில் பார்த்திங்கன்னா ஒரு 9 செட்டு இப்போ கொடுத்துருக்கேன். சரிங்களா? 913, 359, 530, 869, 112, 006, 713, 913. திரும்ப ஒரு தடவை டைப் பண்ணிட்டேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. ஜஸ்ட் டைப்பிங் மிஸ்டேக். 550. சரிங்களா? மொத்தம் 8 செட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஏபிசி சிங்கிள் செட் 8 செட்டு கொடுத்துருக்கேன். உங்களுடைய கெஸ்ஸிங்கில் எப்படி மேட்ச் ஆகுதோ பார்த்து நீங்கள் ப்ளே பண்ணுங்கள் கேர்ஃபுல்லாக. ஓகேவா? என்னடா முக்கியமான செட்டாக இங்கே ஒரே ஒரு நம்பர் கொடுத்துட்டு பின்னாடி பெரிய ஆப்பா இவ்வளோ பெருசு சொல்கிறியே அப்படின்னு கேட்குறீங்களா? ஒருவேளை நாளைக்கு ஆட்டத்தில் அவன் எப்படி மாறினாலும் சரி, காலையிலேருந்து அவன் என்னத்தை உருட்டி மிஷினை பிரட்டி எது கொண்டு வந்து வச்சாலும் சரி, அதில் மிஸ் ஆனால் இதில் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. இது ஒரு சப்போர்ட் நம்பராக இதை கருதுங்க. ஏபி சிங்கிள் செட்டில் இங்கே ஒரு 8 செட்டு கொடுத்துருக்கேன். சப்போர்ட் நம்பராக நீங்கள் எடுத்துக்கணும். ஓகேவா? மெயினான நம்பர் 502, 503, 501 அவ்வளோதான். ஓகேவா? இது அப்படி அதில் 6 அடிக்கலைன்னா சிங்கிள் ரன்லேயோ 4லேயோ டக் அவுட் ஆகாமல் வர்ற நம்பர் இது தான். ஓகேவா? இதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. உங்களோட கணிப்பில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? இதுக்கு அடுத்த கட்டமாக 4D சிங்கிள் செட்டு ஆல் போர்டு 69 13 53 59 5006. இதை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு நீங்கள் கேட்குற கேள்வி கரெக்டாக தான் தெரியுது. இந்த இருக்குல்ல 8007க்கு 5006 இங்கே கொடுத்துருக்கேன். ஏனென்றால் இந்த பார்த்துருவோம். ஏனென்றால் இந்த இடத்துல பார்த்துங்க 8007 இங்கே நான் கொடுத்துருக்குது 5006. ஓகேவா? இன்றைக்கி நம்மளுக்கு ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது உங்கள்கிட்ட காமிச்சிடுறேன். ஒரே நிமிஷம். முக்கியமாக கவனிக்கக்கூடிய நம்பர் இன்றைக்கி 240 975. இதுதான் இன்றைக்கி ரிசல்ட். ஓகேவா? இந்த மிஷின் நம்பரை மறந்துடுங்க. இது அவங்க மிஷினை கழுவி வச்சு
பூஜைலாம் போட்டு ஆரம்பித்த நம்பர் அப்படின்னு இதை வச்சுங்களேன். இப்போ மிஷின் நம்பரை வச்சு வராது. திரும்பவும் எப்படி இவங்க கொண்டு வராங்க அப்படின்னா, போன மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் நம்மளை போட்டு மண்டையை பிச்சுக்க சொன்னாங்கல்ல, அந்த பேட்டர்னில் தான் நம்ம மாப்பிள்ளைங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த 8 நாள் ஃப்ரீயாக விட்டாங்க. ஏதோ ஒரு போர்டு 2 போர்டு அப்படின்னு உட்காந்துட்டு இருந்துச்சு. இதுக்கப்புறம் சுத்தமாகவே உட்காரக்கூடாத வச்சு உங்களை செய்கிறேன்டாங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து ரிசல்ட்டு நம்மளுக்கு வந்துகிட்டு இருக்கு. ஒரு ஏமாற்றமான ரிசல்ட்டு வந்துகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ நீ என்ன புதுசாக உருட்ட போகிற? ஏற்கனவே இருக்கிறதுல தானே இருக்குது. நீ என்ன புதுசாக சொல்ல போகிறேன்னு சொல்கிறீங்களா? இந்த பேட்டர்ன் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்க பேட்டர்ன் ஒரு நாள் 8007 அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். சாரி, 8008ன்னு கொடுத்தேன். 8007 அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்துச்சு. ஓகே, இதில் பாருங்கள் 0975 ஓகேவா, 0975. நான் கொடுத்துருக்க நம்பர் 5006. 0க்கு 5, 9க்கு 0, 7க்கு 0, 5க்கு 6, 5006 அப்படிங்கிறது ஒரு நம்பராக, ஒரு முக்கியமான நம்பராக இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். நான் 2 செட்டு முக்கியமான நம்பர் என்றால் அது 5006ம் 502ம். இந்த 2 நம்பர் மட்டும் முக்கியமான நம்பர். பாக்கியெல்லாம் ஒரு சப்போர்ட்டிவ் நம்பராக இந்த இடத்துல நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். உங்களுடைய கணிப்புகளில் இது ஓகே ரைட்ரா அப்படின்னா தூக்குங்க, தாராளமாக நாளைக்கு வந்து உழுது. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 5 அல்லது 7 ஓகேவா, 5 அல்லது 7 நாளைக்கு ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான நம்பராக இருக்குது. ஏபி ஏசிபிசியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய இன்னொரு சேனலில் நீங்கள் வந்துடுங்க. அது தினசரி காலை 9 மணிக்கு நம்மளுடைய ஏபி ஏசிபிசிக்கு வந்து நம்மளுடைய கெஸ்ஸிங் தனியாகவே நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா, இது வந்து ஏபிசி 4D ஆல் போர்டு ஓகேவா. ஏபிசி சிங்கிள் செட் இங்கே கொடுத்துட்டேன். அதே மாதிரி இங்கே நம்ம ஒரு முக்கியமான நம்பராக எடுத்து கொடுத்துருக்கோம். ஓகேவா, இந்த மாதம் ஃபுல்லாக வந்த ரிசல்ட்டை ஒரு பிரட்டிக்குங்க. ஓகேவா, நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் கெஸ்ஸிங்கெலாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதத்தில் வந்த இந்த ரிசல்ட் எல்லாத்தையும் ஒரு தடவை நீங்கள் பார்த்துங்க. சரியா, அதாவது ஒரு உதாரணத்துக்கு நேற்று முந்தானத்து, அதாவது 6ஆம் தேதி 7ஆம் தேதி 1295 295க்கு 385, அதாவது 1க்கு 5 பவரு 2 + 1 3, 9 - 8 5க்கு 5 இறக்கியாச்சா. சரி ரைட்டு. அதுக்கு முன்னாடி நாள் 935 89 35 8 + 1 9, 9க்கு 7 பவரு 3க்கு -1 2, 5க்கு 2 பவரு. ஓகே, இதே மாதிரி மேட்ச் பண்ணி வச்சாலும் உங்களுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். இருந்தாலும் ஒரு சில நாள் நான் 1:30 மணி ரிசல்ட்லேயும் பார்ப்பேன். ஒரு 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 உதாரணத்துக்கு இந்த இருக்கிற என்னோடய டேட்டாஸை உங்களுக்கு, அதாவது இந்த கேரளா ஜாக்பாட் அப்படிங்கிறது நம்மளோட பெரிய குறிக்கோள். இவங்களை வந்து எப்படியெல்லாம் அலசி எடுக்கணுமோ எல்லாத்தையும் நான் அலசி எடுத்துருவேன். சரிங்களா, அது மட்டும் நான் கான்ஃபிடெண்ட்டாக சொல்லுவேன். எங்கெங்கெல்லாம் என்னென்னலாம் ஓட்டைகள் இருக்கோ எல்லாத்தையும் கிழித்து எடுக்க வேண்டியதான். இது வந்து 7ஆம் தேதி செப்டம்பர் அந்த இதில் பார்த்திங்கன்னா அந்த சார்ட், லாட்ரி சார்ட் வந்து 8ஆம் தேதி ஜூலைலேருந்து இந்த 7ஆம் தேதி, அதாவது நேற்று வரைக்கும் இவங்க அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க. 6ஆம் தேதி வரைக்கும் இருக்கிற டேட்டா இங்கே எல்லாமே இருக்குது. தெளிவாக எல்லாத்தையும் பிரித்து மேய்ஞ்சிட்டேன். ஓகேவா, எல்லாத்தையும் தெளிவாக பார்த்தாச்சு. ஒரு சில இதில் எப்படி பார்த்திங்கன்னா, ஓகே இன்றைக்கி என்ன 975 ரைட்டு, 974 இருக்குது. அப்போ 084 அப்போ இப்படி வரணுமா, இல்லை இப்படி இறங்கணுமா, இல்லை இப்படி போகணுமா, இல்லை அப்படி போகணுமா? ஒன்றும் வாய்ப்பாகாது, ஒன்றும் வேலைக்கு ஆகாது. நம்ம பேட்டர்ன் எப்படின்னா பாஸ்ட் ரிசல்ட்டை வச்சு எடுக்கிற பேட்டர்னில் தான் நம்மளுக்கு போர்டு உட்காருது. அதையும் நீங்களே நான் டெலிசரி கொடுக்குறதுலே பாருங்கள். ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தான் போயிருக்கு. ஏபியும் கொடுத்துருக்கேன், ஏசியும் கொடுத்துருக்கேன். நம்மளோட டார்கெட் எப்போவுமே 4D. அப்பா டேரெக்டாக முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து டெய்லியும் எனக்கு சி போர்டில் இன்றைக்கி வெற்றி, ஏ போர்டில் அந்த வெற்றி, இ போர்டில் இந்த, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நம்மளுக்கு 4D டேரெக்டாக வரணும். நம்மளுடைய சேனலோட குறிக்கோளை இது தான், அவ்வளோதான். சரிங்களா, அதுக்கான முயற்சிகள் என்றைக்குமே நம்மள்கிட்ட இருக்குது. அதுக்கு ஒரு உதாரணமாக அந்த 8007க்கு 8008ன்னு கொடுத்துட்டேன். என்னடா சும்மா ஒரு நம்பர் கொடுத்துட்டு சும்மா பில்டப் கொடுக்காதுன்னு சொல்லாதீங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது கெஸ்ஸிங். இருந்தாலும் எங்கெங்கெல்லாம் இவங்க வந்து லீக் பண்ணுறாங்களோ அந்தந்த விஷயங்கள்லாம் கேதர் பண்ணி தான் நான் வந்து முக்கியமான குறிப்பாக, அதுவும் இன்றைக்கி நான் களத்தில் இறங்கி பேசக்கூடிய நேரம் வந்துவிட்டது. அதனால தான் நான் இவ்வளோ விஷயங்களை உங்கள்கிட்ட நான் சொன்னேன். வின்வின் 786 இந்த கட் நம்பர்லேருந்து 7 அப்படிங்கிறது ஆல் போர்டில் வரும். ஓகேவா, ஏபிசியை பொறுத்த வரைக்கும் 502 ஒரே ஒரு செட்டு. அதே மாதிரி சப்போர்ட் நம்பர் இங்கே கொடுத்துருக்கேன் 4Dயில் 5006. அவ்வளோதான். நிறைய போட்டு 50 செட்டை போட்டு இதில் ஏபி. அதே மாதிரி திரும்பவும் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் நண்பர்களே, தப்பாக நினச்சிக்காதீங்க.
ஏபி ஏசிபிசி அப்படி சொல்லிட்டு மொத்தமாக இதில் ஒரு 8 செட்டு 9 செட்டு அப்படின்னு போடுங்க. அது வந்து கரெக்டாக வராது. ஏபினா ஏபி தான். ஏபினா 50 அப்படியா? பிசினா 0 to இதுதான் ஏபிஎஸ்சிபிசி. நான் அதை முன்பு தெளிவாக ஏபிஎஸ்சிபிசிக்கு நம்மளுடைய சேனலில் இன்னொரு சேனலில் ஏபிஎஸ்சிபிசி நான் தெளிவாக அதையும் தனியாக கணிப்பாக கொடுத்து விடுவேன். ஓகேவா? சரிங்களா? உங்களுக்கு எந்த வித டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் டேரெக்டாக இதை உங்களுடைய கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? அதே மாதிரி நான் இங்கே ஏபிசி சிங்கிள் செட்டும் சப்போர்ட் நம்பர்ஸாக இந்த நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த நம்பரையும் உங்களோட கெஸ்ஸிங்கில் எடுத்து நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். இது சப்போர்ட் நம்பர் மட்டுமே. ஓகே, அப்படி கருதிக்கங்க. ஓகேவா? முக்கியமான நம்பராக இருக்கிறதே நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், 5006. ஓகேவா? இந்த நம்மளுக்கு இந்த மாதம் வந்த ரிசல்ட் இங்கே இருக்குது. இதில் நல்லா ஒரு உன்னிப்பாக கவனித்தால் நம்மளுக்கு 6ஆம் தேதி வரைக்கும் இவன் வந்த பேட்டர்னும் கரெக்டு, நம்ம கொடுத்த கெஸ்ஸிங் கரெக்டு. நேற்றுலேருந்து மாப்பிள்ளை கொஞ்சம் சொதப்பல் ஸ்டார்ட் பண்ணிட்டாப்புல. ஓகேவா? அதாவது போன மாதம் வந்து இதே 1ஆம் தேதி, அதாவது 4ஆம் தேதியிலேருந்து நம்மளுக்கு போன மாதம் ஆகஸ்ட் மாதம் 31 வரைக்கும் நம்மளை வச்சு செஞ்சுட்டாங்க. எப்படியெல்லாம் நம்மளோட கெஸ்ஸிங்லாம் கொடுக்குறோமோ எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு அப்படியே மாற்றிட்டாங்க. நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றுங்க, கண்டிப்பாக நாளைக்கு தான் உட்காருது. நீ மிஷினை வந்து திருப்பி உடச்சிட்டு வேணால் திருப்பி சேர்த்து வச்சுக்க, சால்ட்ரிங் வச்சுக்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக ஒரு மாபெரும் வெற்றியை நம்ம கொடுப்போம். அதே மாதிரி சின்னதாக தான் நான் வந்து கெஸ்ஸிங் எடுத்திருக்கேன். ரொம்ப போட்டு அலசல் பெரட்டெல்லாம் இல்லை. இது போன மாதத்துக்குரிய ஆகஸ்ட் மந்த்துக்குரிய ரிசல்ட்டு. இதெல்லாம் உங்களுடைய ரெஃபரன்ஸுக்கு காமிக்கிறேனே தவிர திரும்ப இதை போட்டு குழப்பிக்க வேணாம். இருந்தாலும் நான் இதில் ஒரு இந்த மாதத்தில், அதாவது ஆகஸ்ட் மாதத்தில் 000 ரிசல்ட் எங்கே வந்துச்சு? இந்த இருக்குது 3000, இந்த இருக்குது. ஓகேவா? அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நல்லா கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து இதில் ஏ போர்டில் வந்து 0, அடுத்தது பி போர்டு, அதுக்கு 2 நாள், அதுக்கப்புறம் 1 நாள் இல்லை, அதுக்கப்புறம் ஏ போர்டில் 0, அதுக்கப்புறம் 2 நாள் விட்டு, அதுக்கப்புறம் சி போர்டில் 0, அதுக்கப்புறம் 2 நாள் 3 நாள் விட்டு, அதுக்கப்புறம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உதாரணத்துக்கு 26ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் மாப்பிள்ளை எங்கேயுமே 0 வைக்கல. ஓகேவா? சரி, இந்த மாத கணிப்புக்கு வருவோம். இதில் பி போர்டில் 0, இங்கே ஏ போர்டில் 0, இங்கே ஏபியில் 0, அதே மாதிரி அதுக்கப்புறம் 1 2 3 4 நாள், இந்த 4 நாளும் எங்கேயும் 0 வரல. அப்படிங்கும்போது இவனோட பேட்டர்னில் நாளைக்கு 2 போர்டில் எங்கேயாச்சும் 0 வரும், இல்லை ஏசியில் 0 வரும் அப்படிங்கிற கணிப்பு இருக்குது. சரிங்களா? நான் இது எல்லாத்தையும் சொன்னாலுமே வந்து அவங்க இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதனால் ஒரு தோராயமாக இந்த விஷயத்தை சொல்லி முடிச்சிடுறேன். நான் முக்கியமான நம்பராக இந்த இடத்துல கொடுத்துருக்கக்கூடிய நம்பர் இங்கே இருக்குது. உங்களோட கெஸ்ஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? நான் ஒரு சிறப்பான வெற்றி நீங்கள் வாங்கணும். அந்த வெற்றி நம்ம சேனல் மூலியமாக அந்த கிடைச்ச வெற்றி அப்படிங்கிற ஒரு பெருமை எனக்கு வேணும். நான் இன்றைக்கி களத்தில் குதிச்சதுக்கு காரணம் இவங்களை இப்படியே விட்டால் சரி வராது, ஏதாச்சும் ஒரு முடிவு கட்டியே ஆகணும். நம்ம அதுக்குரிய முக்கியமான கெஸ்ஸிங்கை எடுத்து கொடுத்துடணும் உங்களுக்கு அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் இந்த இடத்துல முன் வச்சுருக்கேன். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதே மாதிரி மெம்பர்ஷிப்புக்குரிய ஒரு முக்கியமான தகவல் நான் கொடுத்துட்றேன். இதெல்லாம் எப்படிலாம் நான் எடுத்தேன், எங்கேருந்துலாம் இதெல்லாம் வருது, என்ன ஏது அப்படிங்கிற டீட்டெயிலான விஷயங்கள் எல்லாமே நான் மெம்பர்ஷிப்பு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கும் நான் கமெண்ட் பாக்ஸில் நான் அதாவது பின் பண்ணி வைக்கிறேன். அதே மாதிரியே நம்மளுடைய இன்னொரு சேனலோட லிங்க்கையும் நான் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுடைய ஆதரவு நம்ம சேனலில் இவ்வளோ தூரம் இந்த சேனல் வளர்ச்சி அடைஞ்சதுக்கு நீங்கள் தான் ஒரு முக்கியமான பங்கு. அதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி அந்த ஆதரவும் என்னுடைய இன்னொரு சேனல் அந்த ஏபிஎஸ்சிபிசிக்கு நீங்கள் கொடுப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை என்னிடம் உண்டு. அது உங்களுடைய சகோதரனாக நான் கேட்டுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் இதுதான். மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப் லிங்க்கில் ஜாயின் பண்ணி வச்சுங்க. அதே மாதிரி நம்மளுடைய அதர் சேனல் அதையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுங்க. அது ஒன்லி ஃபார் ஏபிஏசிபிசி மட்டுமே. ஓகேவா? ஒன்லி ஃபார் ஏபிஏசிபிசி மட்டும்தான். அதுலேயும் இந்த ஆல் போர்டு அப்படிங்கிறத நான் அப்டேட் பண்ணுவேன். அதே மாதிரி நம்ம சேனலில் வேறு என்ன மாதிரி தகவல்கள்லாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, அதாவது ஓகே ப்ரோ எனக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதையும் நான் உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறேன். அதே மாதிரி தயவுசெய்து இந்த கெஸ்ஸிங் நம்பர் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஒரு சில பேர் வந்து இங்கே கொடுத்தேன், அங்கே 2000 கொடுத்தேன், இங்கே 3000 கொடுத்தேன் அப்படின்னு வேணாம். நான் வந்து நம்மளுடைய சேனலில் ஒரு முக்கியமான நம்பராக இப்போ என்னுடைய கணிப்புகள் இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல கொடுத்துட்டேன். அதே மாதிரி நம்மளுடைய வாட்ஸ்அப் லிங்க்கில் ஏதாச்சும் போர்டில் மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு ஏதாச்சும் இருந்து அப்டேட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்தால்
நானும் அதுக்கு வந்து ஒரு 50 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஜிபே நீங்கள் அனுப்பி விட்டிங்கன்னா நான் என்னால் முடிஞ்சதை ஓரளவுக்கு ஷஃபிள் பண்ணி அனுப்பிவிடுவேன். இந்த இந்த 502 அப்படிங்கிறது ஒரு முக்கியமான நம்பராக கொடுத்துருக்கேன். அதுக்கு என்ன வித்தியாசம்னு சொல்லிடுறேன். 502 ஒரு முக்கியமான நம்பராக இப்போதைக்கு இருக்கிற நிலவரத்துக்கு நான் கன்ஃபார்ம் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இது கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இது சப்போர்ட் நம்பர்னு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இதில் 5006ங்கிறதும் கன்ஃபார்ம் நம்பராக கொடுத்துருக்கேன். ஒருவேளை இதெல்லாத்தையும் வச்சு நாளைக்கு காலையில் ஏதாச்சும் ஒரு மாற்றங்கள் இருக்கலாம், இல்லை போர்டில் ஏதாச்சும் மாற்றம் இது எதுவாக இருந்தாலும் நான் வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணுவேன். அதே மாதிரி உங்களுக்கு இன்னும் 4Dயில் ஒரு ஒரு தோராயமாக எப்படி சொல்கிறது, கொஞ்சம் முக்கியத்துவம் வாய்ந்த நம்பர்கள் என்ன ஏது அப்படிங்கிறதும் ஒரு சில இதெல்லாம் வந்து நான் வாட்ஸ்அப் குரூப்பில் அப்டேட் பண்ணுவேன். அதே மாதிரி அதுக்கு என்னுடைய வாழ்வாதாரத்துக்கு நான் 50 ரூபாய் அப்படி சொல்லிட்டு ஜிபே மட்டும் நான் சார்ஜ் பண்ணுறேன். வேறு ஒன்றுமே இல்லை நண்பர்களே. நான் முக்கியமான நம்பரை எடுத்து கொடுத்துட்டேன். ஒருவேளை இதில் மாற்றங்கள் இருந்தால் அதையும் நீங்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். ஒருவேளை இது மாற்றங்கள் இருக்குது, ஏதாச்சும் ஒன்று இருக்குது போகுது வருது அப்படிங்கிற மாதிரி இருந்தால், ஏன்னா இதில் வந்து நான் முக்கியமாக வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்க விஷயம் 10:30 to 1:30 மணி வரைக்கும் ரிசல்ட்டையும் ஒரு தடவை வாட்ச் பண்ணிக்குவேன். அதே மாதிரி நான் இந்த இடத்துல எடுக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதையும் உங்கள்கிட்ட தெளிவாக இந்த இடத்துல சொல்லிடுறேன். மிஷின் நம்பரையும் ஒரு தடவை நான் பார்த்துக்குவேன். ஸோ இதெல்லாத்தையும் கேர்ஃபுல்லாக நான் வந்து இதோட முடிஞ்சு போச்சு, இதை முடிஞ்சு போச்சு, 502 வச்சுருக்கேன், வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வரல. மேற்கொண்டு ஏதாச்சும் இதில் மாற்றங்கள் இருக்குது, இல்லை ஏதாச்சும் வந்து போர்டில் இவன் ஏதாச்சும் கோளாறு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எதுவாக இருந்தாலும் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவேன். அதனால் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் வந்து 50 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிபே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் மாற்றங்கள் இருக்குது, இல்லை ஓரளவுக்கு கன்ஃபார்மான நம்பர்ஸ் என்ன ஏது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக நான் உங்களுக்கு கொடுப்பேன். அவ்வளோதான் நண்பர்களே, சரிங்களா? மென்மேலும் நீங்கள் வெற்றி பெறணும், அது நம்ம சேனல் மூலியமாகவும் இருக்கணும். இந்த பெண்டிங் சார்ட்டை வச்சு நீங்கள் தயவுசெய்து குழப்பிக்க வேணாம். இதையும் நான் உங்கள்கிட்ட காமிச்சிடுறேன். இந்த பெண்டிங் சார்ட்டில் இந்த இடத்துல 47, 11, 25ன்னு இதில் வச்சு என்ன நீங்கள் பண்ணாலும் ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். இது வேணால் ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கலாம், அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு என்னுடைய கணிப்பில் இதை நான் வந்து என்றைக்குமே நான் கண்டுக்க கூட மாட்டேன். அதான் விஷயம். நான் சொன்ன தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாக போய் சேரும் அப்படின்னு நினைக்கிறேன். மென்மேலும் உங்களுடைய ஆதரவு நம்ம சேனலுக்கு வேணும். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருப்போம். டோட்டலாக வின்னிங் வித்தியாசமாக தான் இருக்கும். அதே மாதிரி வின்னிங் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வரணும். அதே மாதிரி ஒரு சில நாட்களில் வந்து நம்பர்ஸ் போர்டில் உட்காராதாமல் இருந்ததுக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா இவன் எப்படி என்ன பண்ணுறானே வந்து ஓரளவுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி இல்லாமே இருந்துச்சு, குழப்பமாகவே வச்சுருந்தாங்க நம்மளை. அதுதான் ஒரு முக்கியமான விஷயம் நண்பர்களே, வேறு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் நெவர் கிவ் அப், விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி கண்டிப்பாக வரும். அதே மாதிரி நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன, நீங்கள் என்னென்னலாம் நீங்கள் விருப்பப்படுறீங்க, எப்படியெல்லாம் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் மறக்காமல் நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் டைரெக்டாக நீங்கள் மெசேஜ் பண்ணி கூட கேட்டுக்கலாம். நான் அந்த லிங்க்கையும் மறக்காமல் நான் கமெண்ட் பாக்ஸில் நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? இன்பமே சொல்லுக, நம்ம எல்லோரும் வாழுக. அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கங்கள். இன்றைய நாள் இனிய நாளாக அமைந்து விட்டது என்பது நம்பிக்கை. நாளைய நாள் ஒரு மாபெரும் வெற்றியையும், வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையும், ஒரு நல்ல வழியும், நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கையும் அமையும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கங்கள். நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே.